ஈரானின் உச்சபட்ச தலைவர் ஆயதுல்லா அலி காமினே சுட்டு படுகொலை. இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய கடும் தாக்குதல். உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதல் வழக்கில் சிக்கிய முன்னாள் ஜனாதிபதிகள் ரணில் மற்றும் மைத்ரிபால சிறிசேன சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து பறந்த அவசர கடிதம். உடனடியாக மத்திய கிழக்கில் போர் பதட்டம் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு கடும் எச்சரிக்கை விடுத்த ஐக்கிய நாடுகள் சபை. நாட்டில் செயற்கையான முறையில் எரிபொருள் தட்டுப்பாட்டை ஏற்படுத்த வேண்டாம். 37 நாட்களுக்கு தேவையான எரிபொருள் கையிருப்பு எம்மிடம் உள்ளது. எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் அதிரடி அறிவிப்பு. மத்திய கிழக்கில் ஏற்பட்ட போர் பதட்டம் காரணமாக நாட்டில் திடீரென எரிபொருளுக்கு ஏற்பட்ட வரிசை. மீண்டும் கோட்டாவின் ஆட்சியை நினைவுகூரும் மக்கள். ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமேனி கொல்லப்பட்டதாக ஈரான் அரச ஊடகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகள் இணைந்து ஈரானின் மீது நேற்று ஏவுகணை தாக்குதலை தொடர்ந்தனர். இதில் ஈரானின் பல முக்கிய இலக்குகள் குறிவைத்து அளிக்கப்பட்ட நிலையில் ஈரானின் உச்ச தலைவர் அலி காமினி கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகுவும் அறிவித்தனர். ஆனால் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதையும் ஈரான் வெளியிடாத நிலையில் உச்ச தலைவர் அலி காமினி உயிருடன் இருக்கிறாரா அல்லது இறந்து விட்டாரா என்பது தொடர்பான ஊடகங்கள் பல மணி நேரங்களாக நீடித்து வந்தது. இந்த நிலையில் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா நடத்திய கூட்டு வான்வழி தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமினி கொல்லப்பட்டதாக ஈரானின் அரசு ஊடகமான IRIB ஞாயிற்றுக்கிழமை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஈரான் உச்ச தலைவர் அவருடைய அலுவலகத்தில் தனது வழக்கமான பணிகளை மேற்கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட தாக்குதலில் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த தாக்குதலில் ஈரான் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமினியுடன் சேர்த்து அவரது குடும்ப உறுப்பினர்களான அவரது மகள், மருமகன், பேத்தி என அனைவரும் கொல்லப்பட்டதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அலி காமினி மறைவையொட்டி ஈரான் நாடு முழுவதும் 40 நாட்கள் தேசிய துக்க தினத்தை ஈரான் அரசு அறிவித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் முன்னாள் ஜனாதிபதிகளான மைத்ரிபால சிறிசேன, ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட பலருக்கு எதிராக விசாரணைகளை ஆரம்பிக்குமாறு சட்டமா அதிபர் திணைக்களம் உத்தரவிட்டுள்ளது. இந்த தாக்குதல் குறித்த விசாரணைகளை மேற்கொண்ட ஜனாதிபதி ஆணைக்குழுவின் அறிக்கைக்கு அமைய இவ்வாறு உத்தரவிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்துக்கு கடிதம் ஒன்றினூடாக இதற்கான பணிப்புரை விடுக்கப்பட்டுள்ளதாக சட்டமா அதிபர் திணைக்களத்தின் உயர் அதிகாரியொருவர் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்தார். அதற்கமைய ஜனாதிபதி ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை ஆய்வு செய்து தேவையான நடவடிக்கை எடுக்குமாறும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதி ஆணைக்குழுவால் பெயரிடப்பட்டவர்களில் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் பிரதமராக செயற்பட்ட ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் ஹேமஸ்ரீ பெர்னாண்டோ, முன்னாள் காவல்துறை அதிபர் பூஜித் ஜெயசுந்தர, முன்னாள் காவல்துறை சிரேஷ்ட அதிகாரிகளான சிசிர மெண்டிஸ், நிலந்த ஜெயவர்தன, நந்தன முனசிங்க, லலித் பத்திநாயக்க, தேசபந்து தென்னகோன், வசந்த விக்ரமசிங்க, PL பெரேரா மற்றும் AS லத்தீப் ஆகியோர் அடங்குவர். இந்த நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேகரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ள கடிதத்தில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பேரிஸ் மற்றும் பிரதி மன்றாடியார் நாயகம் மாதவ தென்னகோன் ஆகியோர் கையெழுத்திட்டுள்ளனர். தமது பரிந்துரைகளுக்கு அமைய விசாரணைகளை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு குறித்த கடிதத்தினூடாக அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் இன்றைய ராணுவ தீவிரப்பாட்டை நான் கண்டிக்கின்றேன். ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் படைபலத்தை பயன்படுத்துவதும் அதைத் தொடர்ந்து பிராந்தியம் முழுவதும் ஈரான் பழிவாங்குவதும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை குறைமதிப்பிற்கு உட்படுத்துகின்றன. அனைத்து உறுப்பு நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையின் சாசனம் உட்பட சர்வதேச சட்டத்தின் கீழ் தங்கள் கடமைகளை மதிக்க வேண்டும் என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டெரஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, எந்த ஒரு நாட்டின் பிராந்திய ஒருமைப்பாடு அல்லது அரசியல் சுதந்திரத்திற்கு எதிராகவோ அல்லது ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கங்களுக்கு முரணான வேறு எந்த வகையிலும் படைபலத்தை பயன்படுத்துவதற்கான அச்சுறுத்தலை சாசனம் தெளிவாக தடை செய்கின்றது. விரோதங்களை உடனடியாக நிறுத்தவும் பதற்றத்தை தணிக்கவும் நான் அழைப்பு விடுக்கின்றேன். அவ்வாறு செய்ய தவறினால் பொதுமக்கள் மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு கடுமையான விளைவுகள் ஏற்படும், பரந்து பிராந்திய மோதல் ஏற்படும் அபாயம் உள்ளது. அனைத்து தரப்பினரும் உடனடியாக பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்புமாறு நான் கடுமையாக ஊக்குவிக்கிறேன்.
தெரிவிக்கின்றேன். ஐநா சாசனம் உட்பட சர்வதேச சட்டத்தின்படி சர்வதேச மோதல்களை அமைதியான முறையில் தீர்ப்பதற்கு வேறு எந்த சாத்தியமான மாற்று வழியும் இல்லை என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகின்றேன். சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பை பராமரிப்பதற்கான அடித்தளத்தை சாசனம் வழங்குகிறது. நாட்டில் 37 நாட்களுக்கு போதுமான எரிபொருள் கையிருப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை இலங்கை எரிபொருள் விநியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன் அடிப்படையில் பொதுமக்கள் தேவையற்ற அச்சம் கொள்ள வேண்டியதில்லை என சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. அச்சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் டேவி சாந்த சில்வா இதுகுறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை என்ற போதிலும் எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் இன்றும் தொடர்ச்சியாக இடம்பெறுவதோடு நாளை பௌர்ணமி தினத்திலும் விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து மேலும் தெரிவித்த அவர், சாதாரணமாக இந்த நிலைமை உருவாகுவதற்கு முன்னர் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஒரு விடுமுறை தினமாகும். நீண்ட வார இறுதி விடுமுறை என்பதால் IOC நிறுவனம் ஏற்கனவே தீர்மானித்தபடி வழமை போலவே எரிபொருள் விநியோகத்தை முன்னெடுக்கும். பொதுவாக பௌர்ணமி தினங்களில் எரிபொருள் போக்குவரத்து இடம்பெறுவதில்லை என்றாலும் முன்னரே தீர்மானித்தபடி நாளை எரிபொருள் விநியோக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. இதற்காக தேவையான அளவு பவுசர்கள் ஈடுபடுத்தப்பட உள்ளன. எரிபொருள் தொடர்பாக எந்தவித தேவையற்ற அச்சமும் கொள்ள தேவையில்லை என குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாண மாவட்டத்திற்கு தேவையான பெட்ரோல் கையிருப்பில் உள்ளதால் மக்கள் பீதியடைய தேவையில்லை எனவும் செயற்கை தட்டுப்பாட்டை தவிர்க்குமாறும் யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் பொதுமக்களுக்கு அறிவித்துள்ளார். மேலும் காங்கேசன் துறையில் உள்ள பெட்ரோல் களஞ்சியமானது வழமை போல் ஞாயிற்றுக்கிழமை மூடப்படுவதால் சகல எரிபொருள் நிலையங்களுக்கும் நாளை மறுதினம் திங்கட்கிழமையிலிருந்து பெட்ரோல் விநியோகிக்கப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபன தலைவர் DJASD ராஜபக்ஷவுடன் இன்றைய தினம் தொலைபேசி மூலம் தாம் தொடர்பு கொண்ட போது நாட்டுக்கு தேவையான ஒரு மாதத்திற்கான பெட்ரோல் கையிருப்பில் இருப்பதாக தம்மிடம் தெரிவித்துள்ளார் என்பதனை அரசாங்க அதிபர் பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தியுள்ளார். இஸ்லாமிய குடியரசிற்கு எதிரான அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய கூட்டு தாக்குதல்களின் விளைவாக ஈரானின் உச்ச தலைவர் அலி கமேனி கொல்லப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். வரலாற்றில் மிகவும் தீய மனிதர்களில் ஒருவரான கமேனி இறந்துவிட்டார் என்று ட்ரம்ப் தனது ட்ரூத் சோசியலில் பதிவிட்டுள்ளார். எனினும் கமேனி உயிரிழந்தமை தொடர்பாக ஈரானிடமிருந்து எந்த உறுதிப்படுத்தலும் இல்லை. மேலும் கமேனியின் எக்ஸ் கணக்கிலிருந்து ஒரு ட்வீட் உச்ச தலைவர் இன்னும் உயிருடன் இருப்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆனால் கமேனி மரணம் ஈரான் மக்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து சிறந்த அமெரிக்கர்களுக்கும் அவரது இரத்த வெறி கொண்ட குண்டர் கும்பலும் கொல்லப்பட்ட அல்லது சிதைக்கப்பட்ட உலகெங்கிலும் உள்ள பல நாடுகளை சேர்ந்த மக்களுக்கும் நீதி என்று ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். கமேனியை வீழ்த்திய குறிப்பிட்ட தாக்குதலுக்கு பின்னால் இஸ்ரேல் இருந்ததாக கூறப்பட்டாலும் ஜெருசலேமுடன் ஒருங்கிணைந்து அமெரிக்கா முக்கிய பங்கு வகித்ததாக ட்ரம்ப் குறிப்பிட்டார். எங்கள் உளவுத்துறை மற்றும் மிகவும் அதிநவீன கண்காணிப்பு அமைப்புகளை தவிர்க்க கமேனியால் முடியவில்லை. மேலும் இஸ்ரேலுடன் நெருக்கமாக பணியாற்றியதால் அவரோ அல்லது அவருடன் கொல்லப்பட்ட மற்ற தலைவர்களோ எதையும் செய்ய முடியவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். ஈரானிய மக்கள் தங்கள் நாட்டை திரும்பப் பெறுவதற்கு இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. அவர்களின் புரட்சிகர இராணுவம் மற்றும் பிற பாதுகாப்பு மற்றும் காவல்துறையினர் பலர் இனி போராட விரும்பவில்லை. எங்களிடமிருந்து விலக்கு அளிக்க எதிர்பார்க்கிறார்கள் என்று நாங்கள் கேள்விப்படுகின்றோம் என்று ட்ரம்ப் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் மறைந்த உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனியின் இரண்டாவது மகன் மொஜ்தபா கமேனி நாட்டின் புதிய உச்ச தலைவராக பெயரிடப்பட்டுள்ளதாக தெஹ்ரானில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறைந்த கமேனிக்கு பிறகு ஈரானின் மிக உயரிய அதிகார பீடத்திற்கு யார் வருவார் என்ற நீண்டகால எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இந்த தலைமுறை மாற்றமானது ஈரானிய அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது. 86 வயதான அலி கமேனியின் மறைவை தொடர்ந்து 56 வயதான மொஜ்தபா கமேனியின் பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளமை ஒரு அதிரடியான அதிகார மாற்றமாக கருதப்படுகின்றது. இதுவரை அரசாங்கத்தில் எவ்விதமான சிரேஷ்ட பதவிகளையும் உத்தியோகபூர்வமாக மொஜ்தபா வகித்ததில்லை. எனினும் தனது தந்தையின் ஆலோசகர் என்ற ரீதியில் பல தசாப்தங்களாக திரைக்கு பின்னால் இருந்து அதிகாரத்தை இயக்கி வந்தவர். தந்தையின் நெருக்கமான வட்டத்தில் யார் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிப்பது முதல் ஈரானின் புரட்சிகர இராணுவத்தின் முக்கிய நியமனங்கள் மற்றும் இரகசிய புலனாய்வு விவகாரங்கள் வரை அனைத்திலும் மொஜ்தபா பாரிய செல்வாக்கு செலுத்தி வந்துள்ளார். எங்களுடைய இலக்குகளை அடைவதற்கு சாத்விக ரீதியிலும் ராஜதந்திர ரீதியிலும் போராட வேண்டும் என இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் MA சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதற்கு எங்களுடன் கைகோருங்கள் என அவர் மேலும் அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் மன்னார் கிளையின் ஏற்பாட்டில் அடமன் பகுதியில் நேற்று நடைபெற்ற பொதுமக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை இலங்கை தமிழரசு கட்சியின் செயற்பாடுகள் மற்றும் எதிர்கால நடவடிக்கை
நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. எதிர்வரும் காலங்களில் இலங்கை தமிழரசு கட்சி எவ்வாறான முடிவுகளை செயல்படுத்த உள்ளமை என்பது தொடர்பாகவும் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெளிவுபடுத்தினார். தமிழரசு கட்சியின் மன்னார் கிளை தலைவர் தலைமையில் இடம்பெற்ற குறித்த சந்திப்பில் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன், தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர்கள், முன்னாள் போராளிகள், பொதுமக்கள், கட்சியின் ஆதரவாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர்.